வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு திடீர் திருப்பம், தனி கட்சி தொடங்குற சசிகலா அவர்கள், சின்னம்மாவோட அறிவிப்பால் சிக்கலில் இபிஎஸ் அவர்கள், இந்த மாதிரியான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க. வர 2026 சட்டமன்ற தேர்தலில் தன்னோட தலைமையில் ஜெயலலிதாவோட ஆட்சியை நிச்சயம் அமைப்போன்னு சொல்லி சசிகலா அவர்கள் மதுரையில் சூளுரைச்சிருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகுன்றத மக்கள் விரைவில் நேரில் பார்ப்பாங்கன்னு சொல்லி அவர் அந்த கட்சியோட எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்துறது தான் தன்னோட முதன்மையான இலக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதிமுகவோட தற்போது இருக்கிற தலைமையை குறிப்பாக துரோகிகள்னு சொல்லி அவர் விமர்சிச்சிருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். சசிகலா அவர்களின் இந்த ஆதரடி பேச்சு, இது விரைவில் தனி கட்சி தொடங்க போகிறாரா அல்லது அதிமுகவின் ஒரு பிரிவினர் மட்டும் தன்னோட பக்கம் இழுக்க திட்டமிடுகிறாரான்னு சொல்லி விவாதத்தையும் தூண்டியிருக்குன்னே சொல்லலாம். எதிரின்னு சொல்லி அவர் திமுகவையும், துரோகின்னு சொல்லி அதிமுகவோட தற்போதைய சில முக்கிய தலைவர்களையும் மறைமுகமாக சுட்டி காட்டியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் நாட்களில் அவரோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் தமிழக அரசியலில் ஒரு முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தும்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி சசிகலா அவர்கள் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நடிகர் விஜயோட அரசியல் நிலைப்பாடுங்கிறது திராவிட மற்றும் தேசிய கட்சிகளுக்கு ஒரு மாற்றாக தன்னை முன்னிறுத்திக்கிறத நோக்கமாக வச்சிருக்காருன்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த அண்மை காலத்தில் அதிமுகவையும் அவர் விமர்சிக்க தொடங்கியிருக்கிறது அவர் ஒரு மூன்றாவது துருவமாக உருவெடுக்க விரும்புகிறாருன்னு சொல்லி காட்டுதுன்னே சொல்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். பாஜகவோட கூட்டணி வைப்பதுங்கிறது தாவேகாவோட அரசியல் கொள்கைகளுக்கே முரணாக அமையக்கூடுங்கிறதுனால நயினார் நகேந்திரனோட இந்த அழைப்பை நடிகர் விஜய் ஏற்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மின்னு சொல்லி அரசியல் ஆய்வாளர்கள் நினைக்கிறாங்க. தன்னோட தனித்துவத்தை இழக்காமல் மக்களோட ஆதரவை நேரடியாக வாங்கி ஆட்சி கட்டலில் அமர நினைக்கும் நடிகர் விஜய் தற்போதைக்கு எந்த பெரிய கூட்டணியிலும் இணையாமல் தன்னோட தனி வழி பயணத்தையே தொடர்வாங்கன்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தரப்போ ஓபிஎஸ்ஸை மீண்டும் சேர்க்கிறது கட்சியோட ஒற்றுமையை பாதிக்குன்றதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாரானே சொல்லலாம். குறிப்பாக ரீசண்டாக செய்தியாளர்கள் சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் போன்ற துரோகிகளுக்கு கட்சியில் இடமில்லைன்னு சொல்லி திரும்பவும் ஒரு முறை தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதனால் பாஜகவோட அழுத்தம் எடப்பாடி பழனிசாமியோட முடிவை மாற்றுமா இல்லை ஓபிஎஸோட அரசியல் பயணம் புதிய திசையை நோக்கி நகருமாங்கிறது வரும் நாட்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களே நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதே போல் உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.